எல்லாரோட வீட்டுக்கும் ரொம்பவே முக்கியமானது பார்த்தீங்கன்னா நிலைவாசல். நிலைவாசல் பூஜையில வந்து நம்ம வீடு குடி போகும்போது எடுத்திருந்தது. அதுதான் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருந்தேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒன்னொரு பூஜை பண்ணுவான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க கூட்டிருந்த சாஸ்திரிகள் பார்த்தீங்க அப்படின்னா, நிலைவாசல் பூஜைன்னு தனியாவே ஒரு 15 மினிட்ஸ் பண்ணியிருந்தாங்க. கேட்டா தான் பண்ணுவாங்களாம். ஒரு சில பேர் கேட்காமலும் பண்ணுவாங்க. அது கண்டிப்பா என்னன்னு நீங்க பண்ணும்போது பார்த்துக்கோங்க. நான் எப்பயுமே வெள்ளிக்கிழமை ஆனா வாசல்ல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாமே பண்ணுவேன். நான் எப்பயுமே வியாழக்கிழமையே பண்ணிடுவேன். கொஞ்சம் சில வேலைகள் இருந்தா மட்டும் வெள்ளிக்கிழமை காலையில வந்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, வாசல் உள்ள கதவுக்கும் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். ஸோ வாசல் கதவு பார்த்தீங்க அப்படின்னா, நான் மந்த்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி 2 டைம்ஸ் தான் மஞ்சள் குங்குமம் வைப்பேன். ஆனா கண்டிப்பா நிலைவாசலுக்கு வந்து வீக்லி 1 டைம்ஸ் வச்சு கண்டிப்பா வச்சுருவேன். எனக்கு அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லாருக்கும். நீங்க வெறுமனே இருக்கிற நிலைவாசலையே நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பார்க்குற நிலைவாசலுக்குமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த மாரி ஒரு எனர்ஜிக்காக தான் நான் வாரம் வாரம் கண்டிப்பா வச்சிருவேன். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி வச்சிருந்தாலுமே அது ஒரு மாரி ஆயிடுச்சுன்னா, மறுநாள் கண்டிப்பா வாஷ் பண்ணிட்டு நான் வைக்க ஆரம்பிச்சுருவேன். எனக்கு வந்து எப்படின்னா, வெறுமனே கதவு இருந்தா ஒரு மாதிரியா இருக்கும். அதுவே வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அந்த கதவு, வாசல், நிலைவாசல் இத மட்டும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா கிடைக்கும். என்னதான் ஒரு கஷ்டத்துலேருந்து வீட்ட விட்டு வெளில போயிட்டு உள்ள வரும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால நான் இந்த விஷயம் எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வைக்கிறேன். நான் கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா வைக்க ஆரம்பிச்சுருவேன் இதுக்கப்புறம். நான் இருந்த பழைய வீட்டோட கதவு மாரியே தான் இந்த வீட்டு கதவும் சொன்னேன். டிசைன்ல எதுவுமே கேட்கல. எனக்கு அந்த வீட்டு கதவு எப்படி இருக்கோ அதே மாரி வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த கதவு ஓகே பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீட்டுக்குள்ள நுழையிற மாரியே எனக்கு இருக்கணும். ஸோ அந்த வீட்ட நான் என்னைக்குமே மறக்கக்கூடாது. ஏன்னா வந்து எனக்கு வாழ்க்கை குடுத்ததே அந்த வீடு தான். நெறைய பாசிட்டிவ்ஸ், நெறைய பிளஸ், மைனஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். நெறைய சந்தோஷங்கள் அந்த வீட்ல தான் நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ அந்த வீட்ட என்னைக்குமே மறக்கக்கூடாதுன்னு, இந்த வீட்டோட அமைப்பே முக்காவாசி நான் அந்த வீட்டு மாரி தான் பண்ணியிருப்பேன். அது சிங்கிள் ரூம் தான். இது டபுள் பெட்ரூம் இருந்தாலுமே வந்து அந்த வீட்டோட நினைவு வந்து எனக்கு எப்பயுமே இருக்கணுன்றதுக்காக, எல்லாமே அந்த வீட்ல உள்ளத மாரியே பண்ணியிருப்பேன். எனக்கு என்னமோ அந்த வீடு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அந்த வீட்ல வந்து நிலைவாசல் பார்த்தீங்கன்னா, பிளைனா இருக்கும். இங்க வந்து பறவை வச்ச மாரி இருக்கும். நான் வந்து இத மயிலா கணக்குல வச்சுக்கிட்டு, ஸோ அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, நிலைவாசல் கீழயே வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ஈஸியா இருந்தது. அப்பப்ப அழுக்கு படும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து அங்க டிசைன் குடுத்துருக்காங்க இல்லையா? கண்டிப்பா டஸ்ட் படும். நம்ம வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்றதுனால டஸ்ட் படியாது. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்பவே பார்த்து பார்த்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தேன். நம்ம வீடுன்றபோது உட்காந்து பண்றதுக்கு அவ்ளோ ஆசையா இருந்தது. ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா நான் பண்ணிடுவேன். நம்ம நிலைவாசல் வந்து நீட்டா இருந்தா தான் நம்ம வீட்டுக்கு வந்து குலதெய்வம் வாசம் செய்யும்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் வாசல் செஞ்சா நோய் நொடி எதுவுமே இருக்காது. கண்டிப்பா நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. வேலைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு வந்து ஒரு பூ மட்டும் வச்சு விடுங்க. அழகா இருக்கும். பார்க்கறதுக்கே மங்களகரமா இருக்கும். வெளியில இருந்து யாராச்சும் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம வாசல்ல தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட யாராச்சும் உள்ள வராங்க அப்படின்னா, அந்த எனர்ஜிய வந்து அப்படியே குலதெய்வம் வந்து முறியடிச்சிரும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையிலே வந்து நான் பண்ணுவேன். ஸோ நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே வராது. நெகட்டிவ் தாட் உள்ளவங்க யாராச்சும் உள்ள வந்தா கூட பாசிட்டிவ் வைப்ஸ் தான் வரும். ஸோ எந்த ஒரு கெட்ட எண்ணத்தோட வந்தாலுமே அவங்களோட கெட்ட எண்ணம் வாசலோட போயிடும். நல்ல எண்ணத்தோட தான் உள்ள வர மாரி இருக்கும். அவங்களோட எந்த ஒரு கெட்ட தீய சக்தியும் நமக்கு வந்து பலிக்காதுன்னு தான் நான் நெனைப்பேன். ஸோ அதனாலேயே வந்து கண்டிப்பா நான் அப்படி வச்சுக்கிட்டு இருப்பேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சா வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் மீ.